ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம 2020 வந்த பேஷன் லெசன்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜெர்மானிய படையெடுப்பின் போது அவர்கள் பிரிசனர்ஸ் ஒரு 30,000 பேரை கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க யாருன்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த கேம்ப் ரெஜிஸ்டரில் ஒவ்வொரு பிரிசனோட நேம் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் எல்லாமே லிபரேஷனுக்கு முன்னாடி ஜெர்மன்ஸ் கொளுத்திட்டாங்க அப்படின்ற டேக்லைனோட தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 30க்கும் மேற்பட்ட கைதிகளை ஒரு ட்ரக்கில் ஜெர்மன்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதில் நம்ம ஹீரோவான ரெசாவும் இருக்காரு. அவர் ஒரு ஜூ. அப்போ இவர் கூடவே வர்ற சக கைதி, நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஆண்ட்வெர்ப்லேருந்து வரேன்னு அவர் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அந்த பிரிசனர் ரெசா கிட்ட எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுன்னு கேட்குறாரு. அதுக்கு ரெசா என்கிட்ட சாண்ட்விச் தான் இருக்குது அப்படின்றாரு. இதுக்கு அந்த கைதி, என்கிட்ட ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை நீ வச்சுட்டு எனக்கு சாண்ட்விச்சை கொடு அப்படின்றாரு. இவரும் இந்த புக்கை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றாரு. இந்த புக்கு பர்சியன்ஸ்க்குலாம் ஒரு இம்பார்ட்டன்டான புக் அப்படின்றாரு. இந்த புக்கு உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்னோட லேண்ட்லார்டு தான் இதை கொடுத்தாரு, அவர் போகும்போது இதை விட்டுட்டு போயிட்டாரு, அதனால நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றான். அந்த புக்கில் பார்சி மொழியில் அம்மா அப்பா அப்படின்ற சில வார்த்தைகளுக்கான மட்டும் அந்த பார்சி லாங்குவேஜில் இருக்குது. அதை மட்டும் ஹீரோ பார்த்துக்கிறான். இதுக்கப்புறம் பிரிசனர்ஸை ஃபுல்லாக அந்த ஜெர்மன்ஸ் கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் ஷூட் பண்ணி கொள்கிறாங்க. ஆனால் அதில் ரெசா மட்டும் சாகலை. சரி, இவனை திருப்பி ஷூட் பண்ணாலும் அவங்க ஷூட் பண்ணும்போது ரெசா நான் ஒரு ஜூ இல்லை, நான் ஒரு பர்சியன் அப்படின்றான். ஆனால் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அவன் பேச்சை நம்ப மாட்டேன்றாங்க. இவன் தப்பிச்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் கொடுத்த அந்த புக்கை காமிக்கிறான். அதை காமிச்சோன்னு அவங்க நம்பிடுறாங்க. உடனே அவனோட ஹை கமாண்டர்கிட்ட இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் இந்த சோல்ஜரை பார்த்து, அவன் பாசியன்னு சொன்னால் நீ நம்பிட்டு வந்துடுவியா, அவனை அங்கேயே ஷூட் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்றாரு. இல்லை, இந்த புக்கை தான் இவன் காமிச்சான், அதோட தான் நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அந்த புக்கை வாங்கி அவர் பார்த்துட்டு, நீ உண்மையிலே பாசியனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் ஆமான்றான். சரி, அப்போனா ஃபார்சி மொழியில் அம்மா அப்பா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் சொல்லிடுறான். அதுக்கு அந்த கமாண்டர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீ சொல்கிறது பொய்ன்னு நான் கண்டுபிடிச்சோன்னா அப்போயே ஒன்று ஷூட் பண்ணி கொண்டுருவேன் அப்படின்றாரு. இவனும் சரின்றான். இதுக்கப்புறம் அவர் அந்த ரெசாவை, நீ போய் கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்புறம் பிரிசனர்ஸ்க்கு சர்வ் பண்ணு, இந்த மாதிரி வேலையை நீ பாருன்னு அனுப்பி விட்டுறாரு. ஆனால் அந்த ஹை கமாண்டருக்கு ரெசா மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹை கமாண்டர் ஒரு நாள் ரெசாவை கூப்பிட்டு, நான் வார் முடிஞ்ச உடனே பார்சியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், அதனால எனக்கு பார்சி லாங்குவேஜ் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் யோசிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிறான். ஏன்னா முடியாதுன்னு சொன்னால் சுட்டு கொண்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவனை அந்த கிச்சனில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வர சொல்கிறாங்க. வெளியில் ஒரு சோல்ஜரும் கூட வர்றாரு. இந்த நிலையில் இவன் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி ஓடுறான். அப்போ ஒரு பெரியவரை மீட் பண்ணுறான். அவர் சொல்கிறாரு, தம்பி இங்கேருந்து போனீங்கன்னா உன்னால் தப்பிக்க முடியாது, சுற்றி தண்ணி இருக்குது, ரெண்டாவது ஜெர்மனோட நாய்கள் உன்னை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும், உன்னை ஷூட் பண்ணியே கொண்டுருவாங்க அப்படின்றாரு. இதனால இவன் திரும்பி கேம்புக்கு போய் ஓனா ஒரு லாங்குவேஜை உருவாக்குறான். எல்லா வார்த்தைகளும் கலந்து போட்டு அதையே அவர் கத்தும் கொடுக்குறான். அவரும் நம்பிடுறாரு இதுதான் பர்சியன் லாங்குவேஜ்னு. ஆனால் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் மட்டும் இவன் ஒரு ஃபேக் பர்சியன் கிடையாது, அதை நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு வெறியா தர்றான். வெறியா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறான். அவனால ப்ரூவ் பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் ரெஸ்ஸா அந்த பிரிசன்லேருந்து எப்படி தப்பிச்சான், அவனுக்கு பிரச்சனை எப்படி சமாளிச்சானா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் படம். இந்த படத்துல குறிப்பா ஒரு சில சீன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த கமாண்டர் ஒரு டயத்துல இவன் ரெசா கிட்ட அந்த பாசி மொழியில ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார். இவன் சொல்லி கொடுத்த பாஷைகளை வச்சு அது இவன் வேற வழி இல்லாம நல்லா இருக்குன்றான். நல்லா இல்லைன்னு சொன்னா சுட்டு கொண்டுருவானுங்கன்னு. அதுக்கு பரிசா அவர் இவனுக்கு ஃபுட் கொடுப்பாரு. அந்த ஃபுட்டை கொண்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்து சாப்பிட வைப்பான். அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த ஃப்ரெண்டு ரெசாக்காண்டி உயிரே கொடுக்குற லெவல் போவான். அந்த சீன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படத்துல ஸ்லைட்டா நியூட் சீன்ஸ் இருக்கு, அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படம் ஒரு பீரியட் டிராமா, அதுக்கேற்ற மாதிரி கலர் டோனை செட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்துல லீட் கேரக்டர் நடிச்ச நாகுல் ஃபெரஸ், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜெர்மன் கமாண்டர் வர லார்ஸ் எடிக்னர், அவரோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை வேற கடத்துக்கு தூக்கிட்டு போகும். இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.4, நம்மளோட ரேட்டிங் 3.5 out of 5. ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.